अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नउमिनु बिही व नतवक्कलु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लून या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. அல்லாஹ் நம்மை புனிதமிக்க நமது ஷேக் நாயகம் அவர்களுடைய மாதாந்திர ஃபாத்திஹாவிலே அவருடைய ருஹானி ஃபைசானை பெறுவதற்காக நம் போன்ற பாவிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். ருஹானி ஃபைசான் என்று சொன்னால் நம்மை விட்டும் உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்கள் தூரமாக்கப்படும், உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் தூரமாக்கப்படும், ரூஹால் ஆத்மாக்களால் செய்யக்கூடிய பாவங்கள் தூரமாக்கப்படும். இந்த ஃபைசானை பெறுவதற்காகத்தான் நாம் இவ்வுலகத்திற்கு வந்தோம். அதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். சற்று முன் ஓதிய அந்த திருவசனத்திலே ஹாஃபில் அவர்கள் ஓதினார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஏவினான். சும்மா இருக்காதங்க மூசாவே, அன் அஹ்ரிஜ் கௌமக மினல் ஸுலுமாத், அதானே, உங்களுடைய சமுதாயத்தினர்களை இருள்களை விட்டும் வெளியாகிட்டே. என்ன இருள்கள் அவர்களில் இருக்கு, அது தூரமாக்கும். சிலர்களில் பாவங்கள் என்ற இருள்கள் சூழ்ந்துடும், அதை விட்டு தூரமாக்கு. சிலர்களில் அறியாமை என்ற இருள்கள் சூழ்ந்துடும், ஜஹாலத், அல்லாஹ் பற்றி தெரியாது, ரசூலை பற்றி தெரியாது, அதை விட்டு தூரமாக்கு. ரசூலின் மீதுனான மஹப்பத் இல்லாமல் இருக்கும், அதை விட்டு தூரமாக்கும். அல்லாஹ் மீது உண்டான பிரியம் இல்லாமல் இருக்கும், அதை விட்டு தூரமாக்கும். இது போல் பல இருள்கள், துல்மாத்தில் இருக்க இருள்கள் ரெண்டு வகை. ஒன்று துல்மாத்தை ஜிஸ்மானி, மற்றொன்று துல்மாத்தை நூரானி என்பதாக சொல்வார். அதாவது இந்த சரீர உலகத்தில் உண்டான இருள்களும் சரி, ஆத்மீக இருள்கள், இந்த இரண்டு இருள்களை விட்டும் நாம் தூரமாக வேண்டும். அது தூரமாக்க சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஞாபகப்படுத்துவார். வேறு பாஷையில் சொன்னால் லுல்மத்தை ஹிஸ்ஸி, லுல்மத்தை மானவி என்பதாக சொல்வார். இந்த இருள்களை விட்டு உங்கள் சமுதாயத்தை தூரமாக்கிட்டே நீ சும்மா இருக்காதங்க மூசாவே. அதே வேலையை தான் அல்லாஹ் அஹ்லுல்லாக்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கிட்டே இருக்கும். முரீதுகளுடைய இருள்கள், அவர்களில் அடையொழிந்து இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய இருள்களை விட்டும் அல்லாஹ்வுடையவர்கள் தூரமாக்குவதற்காக அவர்கள் இந்த உலகத்திலே நிர்ணயிக்கப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் அவர்களையும் வேலை வாங்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த திருவசனத்தில் சொல்லும்போது, வெளியாகிட்டே இருங்க, இருள்களை விட்டும் உங்களுடைய சமுதாயத்தை வெளியாக்குங்க. அதே நேரத்தில் ஸக்கீர்ஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை பற்றியும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துது, அல்லாஹ்வுடைய நாட்களை பற்றியும் ஞாபகப்படுத்துது என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். அதுக்கு பல வகையான தஃப்சீர்கள் எழுதுவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் மீகாத்துக்கு போனாங்க பார்த்தாங்களா, மீகாத்து ரப்புடைய மீகாத். அதே போல் உம்மத்தார்களும் தௌபா செய்யறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போனாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மீகாத்து. ஒரு சப்தம் வெளியாச்சு, எல்லாம் மொத்தா போயிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஹயாத்தாக்கனா மீகாத் என்பதாக சொன்னாங்க. அந்த நாட்களை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு, என்னென்ன நடந்துச்சு என்பதா. அதுபோல் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறது என்ன, ஸக்கீர்ஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை பற்றி ஞாபகப்படுத்து. அல்லாஹ்வுடைய நாட்கள்னா என்ன? தஃப்சீரில் எழுதுறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த அந்த சம்பாஷணைகள்,
அந்த 40 நாட்கள் நடந்த விஷயங்கள் அதை பற்றி ஞாபகப்படுத்து. தான் கௌமுகளை அழிச்சிட்டு போனாங்க மலைக்கு தௌபா செய்யறதுக்காக வேண்டி. ஏண்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்கிறதுக்காக நீ மேலே போன பிறகு கீழே அவங்க உம்மத்து வழி தவறி போயிடுச்சு, அவங்களோட கௌமு வழி தவறி போச்சு. பொதுவாக மகான்கள் சொல்லுவாங்க, முன்னுண்டான உம்மத்தார்களுக்கு உம்மத்தார்கள் என்பதாக சொல்லக்கூடாது. கௌம மூசா கௌம ஈசா மட்டும் தான் சொல்லணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமு, இதுதான் சொன்னமே தவிர உம்மத்துன்னு சொல்லக்கூடாது. நமது நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களுக்கு தான் உம்மத்துன்னு சொல்லிட்டாங்க. உம்மத்தே முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா உம்மத்து என்று சொன்னாவே அம்மா உம்முலே வந்தது. உம்முன்னா அம்மாவுக்கு சொல்லுது, உம்முன்னு சொன்னாவே அம்மாவுக்கு சொல்லுது. நாமெல்லாம் ஒரே நூலிலிருந்து பிறந்த குழந்தைகள். நாமெல்லாம் நமக்கு அசல் காயினாத், நம்ம அசல் தாய் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிஸ்மானி தாய் நமக்கு நம்முடைய அம்மா பாவாக இருந்தாலும் சரி, ரூஹானி தந்தை நமக்கு நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அவங்களுக்கு பேர் உம்முல் மௌஜூதாத் என்பதாக சொல்லுவாங்க. உம்முல் மௌஜூதாத், பூரா மஹ்லூக்குடைய அம்மா. அவர்களை கொண்டு தான் அல்லாஹு தஆலா எல்லா சிறுசிகளையும் படிச்சு. அப்போ உம்மத் நமது நபிகளுக்கு மட்டும்தான் சொல்லணும், நபியுடைய உம்மத்தார்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் என்பதாக ஞாபகப்படுத்தும். அதில் வந்து இப்படி இருந்தால் அல்லாஹ் புலங்குறான் கௌம மூசா கௌம ஈசா என்பதா. யா கௌமனா ஜீபு தாய் எல்லாம் நபிமார்கள்லாம் கௌமனா தான் கொட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூர் சினா மலைக்கு போனாக, கீழே உம்மத்து சிலை வணக்கத்தில் ஈடுபட்டுருச்சு. அவள் ஒடியாந்தாக சத்தம் விட்டாக. அவள் திரும்ப தௌபாசியத்துக்காண்டி 70 நபர்களை அழைச்சிக்கிட்டு மேலே போனாங்க. வக்தார மூசா மின் கௌமிஹி 70 ரஜுலன், நல்ல ஜனங்களாக பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த 70 நபர்களையும் சண்டை வந்துடுச்சு. 72 பேர் இருந்துச்சு. ஒவ்வொரு இதுலேயும் 7 6 பொறுக்கினாங்க. மொத்தம் 12 கோத்திரமாலாம் பிரிஞ்சிருந்துச்சு. அது 12 6 பெருக்கணும், அது 72 ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை சண்டை வந்துச்சு, 2 பேரும் விட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் போங்க. என் மூசா அழைச்சிலாம் சொன்னாங்க 70 நபரை தான் எல்லாம் அழைச்சிட்டு வர சொன்னால் 72லாம் வரக்கூடாதுன்ட்டாங்க. நீ போகணுமா நான் போகணுமான்னு சண்டை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போனாங்க, தௌபா செய்ய வச்சாங்க, அழைச்சிட்டு வந்தாங்க. அல்லாஹ் பிறகு அவர்களுக்கு அவருடைய உம்மத்தார் அவருடைய கௌமுகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் தந்தான் வச்சு. இதை ஞாபகப்படுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்லு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு ஐயாமுல்லா என்னங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஐயாமுல்லா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹுடைய நாட்கள் இருக்கு. நமக்கு அல்லாஹுடைய நாட்கள் என்ன? நாம் நமது ஷயக்குடன் இருந்த நாட்கள் தான் அல்லாஹுடைய நாட்கள். ஷயக்குடன் இருந்த நாட்கள் அல்லாஹுடைய நாட்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் அவருடைய கௌமுகள் இருந்த நாட்களே அல்லாஹ் ஐயாமுல்லாங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் அவருடைய சமுதாயத்தில் இருந்த நாட்களே அல்லாஹ் ஐயாமுல்லாங்க. அதுபோல் நாமும் நமது ஷயக்குடன் இருந்து அவர்களை பார்த்து அவர்கள் விஷயத்திலே நாம் அறிந்து புரிந்து பல தன்பீகாத்துகளை பல எச்சரிக்கைகளைப்பட்ட நாட்களை தான் அல்லாஹ் ஐயாமுல்லாங்க. இந்த நாட்களை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. இதுக்கு பேர் தான் ஹதீஸுடைய பாஷையிலே முசாக்கராம்மா. முசாக்கரா இப்போ முரீதுகளில் தரக்கியாத் முன்னேற்றம் ஏன் இல்லாமல் போச்சு? பையத்து வாங்கணும், ஆனால் முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம்னா என்னங்க? முன்னேற்றம் என்ன? காசு பணம் வருதா? சொத்து செல்வாக்கு வருதா? கிடையாது. நம்முடைய எல்லா வகையான பாவங்களை விட்டும் நாம் மஹ்ஃபூஸாக ஆகும். ஜாஹிரி பாத்தினி பாவங்களை விட்டு, உள்ரங்க வெளிரங்க பாவங்களை விட்டு மஹ்ஃபூஸாக. அத்துடன் இல்மு இர்ஃபானை கொண்டு நாம் மம்லுவா நிரப்பப்படும். அல்லாஹ் பற்றி உண்டான ஞானங்களை கொண்டு நிரப்பப்படும். அல்லாஹ் பற்றி உள்ள ஞானங்களை கொண்டு நிரப்பப்படும். இதான் நமக்கு தரக்கியா, வேற ஒன்றும் கிடையாது. நாம் பாதுகாக்கப்பட்டோமா பாவங்களை விட்டோம்? ஏதோ ஒரு பாவம் வரத்தான் செய்யும், பாவங்கள் ஏற்படத்தான் செய்யும். அப்போ சுல்வுக்கு நமக்கு தரக்கியா தேவை. அதனால தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் துவால கேட்குறாங்க, அல்லாஹ் வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்தா. யா அல்லாஹ், நீ என்ன அமலை நேசிப்பாயோ
எந்த அமலை செஞ்சால் என் மேலே ராசி ஆவாயோ, சந்தோஷமாக இருப்பாயோ, அந்த அமலையில் வெளியாக்கிறதுக்கு நீ தௌஃபீக் செய்யலாம், பேருதவி செய்யலாம். அல்லாட்ட கேட்குறாங்க, முனாஜா செய்கிறாங்க. நாம் என்னைக்காவது கேட்டோமா? இது தான் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அது தான் அல்லாஹ் சந்தோஷப்படும். நம்ம நஃப்ஸே நமக்கு ஃபத்வா கொடுத்துருக்கு, இது செய், இந்த செலவு செய்ய அல்லாஹ் சந்தோஷப்படும், இந்த ஊருக்கு போ அல்லாஹ் சந்தோஷப்படும், குரான் வந்து அல்லாஹ் சந்தோஷப்படும், ஹஜ்ஜி செய்ய அல்லாஹ் சந்தோஷப்படும், உம்ரா செய்ய அல்லாஹ் சந்தோஷப்படும். நம்ம நஃப்ஸே ஃபத்வா கொடுத்துருதுங்க, நம்ம நஃப்ஸே ஃபத்வா கொடுத்துருது. 2 ரக்காத் தொழு அல்லாஹ் சந்தோஷப்படுவோம். இதுக்காக நமக்கு அல்லாஹ் குரானை இறக்குனா, ஹதீஸை இறக்குனா, நமக்கு மகான்கள் அல்லாஹ் தந்தா, அல்லாஹ் யார் மீது சந்தோஷப்பட்டார்களோ அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் செய்யாத வரையிலும் அல்லாஹுடைய இல்லாத மேல் இறங்காது. அல்லாஹுடைய சந்தோஷம் நம்ம மேலே இறங்காது. புரிஞ்சா இல்லையா? அப்போ நாமும் எதுக்கு சொல்ல வரேன் என்று சொன்னால், எங்கேயே போயிடுச்சு பாடம், எங்கே போச்சு? ஐயாமுல்லா முசாக்கரா. அப்போ ஷேக்குடைய பாடங்களை முசாக்கரா செய்கிறது, அவங்க வாழ்க்கையை முசாக்கரா ஞாபகப்படுத்துனா திருப்பி பேசிக்க. முசாக்கரானா திருப்பி பேசி. இப்போ யாரும் செய்கிறதே இல்லை. துனியா பற்றி பேசுகிறோம், உடம்பை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி பேசுகிறோம். இப்போ துனியா பற்றி தான் நம்முடைய எண்ணங்கள் பூரா மிகச்சி கிடக்கு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு சஹாபாக்கெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தது முசாக்கரா கொண்டு தான். இப்போ முசாக்கரானா என்ன? அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, குன்னா நதஸாக்கரு பைனனா பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருக்கு பிறகு நாங்கள் ஒருவருக்கு ஒரு முசாக்கரா செஞ்சோம். பெருமானாருக்கு பிறகு ஒருவருக்கு முசாக்கரா, நபியை பற்றி ஞாபகப்படுத்திப்போம். அவங்க சொன்னது, அவங்க செஞ்சது, அவங்க பார்த்தது, அவங்க பேசுனது, அவங்க மௌனமாக இருந்தது, எல்லாத்தையும் பேசுவோம். நபியை பற்றி யாவும் செய்யும் எங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வடியன்பான். நபியை பற்றி யாவும் செய்யும்போது எங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர். அப்புறம் நாம் முசாக்கரா செஞ்சோமா? இப்போ முசாக்கரா செய்யறதுக்கு தாங்க இந்த மஜ்லிஸ். ஷேக்கை பற்றி முசாக்கரா நம்ம சர்க்கார் என்ன கண்டிச்சாங்க நம்மளை, எது எதில் நம்ம ஒதுங்கணும், எது இதில் ஒதுங்காம விட்டோம், எது இதில் வழி தவறணும், எது இதில் வழி தவறணும். ஏன்டா நஃப்ஸு சில காரணங்களை சொல்லி கொடுத்து ஷேக்கை விட்டு தூரமாக்கி, ஷேக்கு ஒன்று தடுப்பாங்க, இது செய்யாதப்பாண்டு. அப்போ ஷேக்கை விட அவர் நிறைய காரணங்களுக்கு அவர் நஃப்ஸு சொல்லிக் கொடுக்கும். அவங்களுக்கு தெரியாத இந்த காரணம் அதனால் தடுத்திருக்கலாம், தெரிஞ்சால் தடுத்திருக்க மாட்டாங்க. அதுபோல் ஹீலாக்கள் தந்திரங்கள் குர்ப கியாமத்துடைய காலத்தில் நபியர்கள் சொல்கிறாங்க, ஹீலாக்கள் அதிகமாகிடும், தந்திரங்கள். ஹீலாக்கள்னால் தந்திரன்னு சொல்லும். தந்திர மசாயில்னா தனியாக இருக்குது, ஃபிகு மசாயில், ஹீலா மசாயில்னு சொல்லுவாங்க. ஹீலா மசாயிலே, புரிஞ்சா இல்லையா? அது நிறையா இருக்குது. அல்லாஹ் ஹிஃபாஸ் அந்த மசாயில்கள். குர்ப கியாமத்துடைய காலத்தில் ஜக்காத்து விஷயத்தில் ஹீலாக்கள் நிறையா செய்வாங்க. நபியர்கள் சொல்கிறாங்க, தந்திரங்கள் செய்து ஜக்காத்து கொடுக்காத அளவுக்கு தன்னை ஆக்கிப்பாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எல்லாத்துலேயும் ஹிலாக்கள் தந்திரங்கள் உண்டாயிடுச்சு. அதில் இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ் இடத்துல மாட்டாமல் இருக்கும், இஹ்லாஸ் இல்லை அல்லாஹுடைய சமூகத்தில் மாட்டிக்கும். அப்போ அவங்க முசாக்கரா செஞ்சாங்க. அப்போ அவங்க காலத்தில் என்ன பேசப்பட்டுச்சு? அவர்களுடைய காலத்தில் என்ன பேசப்பட்டுச்சு? ஏதோ நம்ம விஷயத்தில் அதிகமாக எச்சரிக்கை செய்வாங்க. நம்ம சர்க்கார் அவரல்லாஹ் மர்கதஹு எதை எச்சரிக்கை செய்வாங்க, எதை முறிகளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க, எதன் விஷயத்தில் வருத்தப்படுவாங்க, எதன் விஷயத்தில் கோபப்படுவாங்க, ஏன் பேசிக்கிறது இல்லைனா? அதனால தான் கிரீதாக தான் இருக்கிறாரு தவிர முரீதாக இருப்பதே கிடையாது. கிரீதுமா முரீது என்று சொன்னால் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடக்கூடியவர். யுரீதுன வஜ்ஹஹு, அல்லாஹுடைய முகத்தை நாடக்கூடியவர். முகத்தையே நாடிட்டு இருப்பேன். இங்கே தெரியுமா முகம், அங்கே தெரியுமா முகம், அங்கே தெரியுமா முகம், முகத்தையே நாடிட்டு இருப்பேன். முடிஞ்சா இல்லையா? தலசமா ஓதுறவங்க ஓதுவாங்க. அந்த காலத்தில் வெத்தலையில் ஓதுவாங்க. வெத்தலையில் ஏதோ சுண்ணாம்பு தடவி இப்பயும் இருக்கு. அது ஓதி அதில் அது முகம் தெரியும்.
அது இப்போ இல்லை, அது எடுபட்டு போச்சு. கொஞ்சம் மாஹிர்களாக இருந்தால் செய்வாங்க. அந்த முகம் தெரியும், அந்த முகத்தில் இது உனக்கு இந்த வியாதி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது செஞ்சாலும் நல்லா போகும். அந்த வெத்தலையில் தெரியுங்க. சில பேர் கையில் செய்து காட்டுவாங்க. அப்போ ஓதுனர் ஓதி முடிச்சுவிட்டு எங்கடா அந்த ஜின்னு தெரியும்னு பார்த்துட்டே இருப்பார். இங்கே தெரியுமா, அங்கே வெத்தலையில் தெரியுமா, கையில் தெரியுமா, நகத்தில் தெரியுமா, புரிஞ்சா இல்லையா, அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அது போல தாங்க அல்லாஹ்வுடையவர்கள், அல்லாஹ்வுடைய மகான்கள் என்ன செய்வாங்க, ஹக்கு எங்கே தெரியும், மொலை எங்கே தெரியும், அதே தேட்டத்திலே அலைமோதுவாங்க. இங்கே தெரியுமா, அங்கே தெரியுமா, குரானில் தெரியுமா, ஹதீஸில் தெரியுமா, ஷேக்கில் தெரியுமா, வானத்தில் தெரியுமா, பூமியில் தெரியுமா, அரிசியில் தெரியுமா, குர்சியில் தெரியுமா, லௌஹில் தெரியுமா, என்னத்தில் தெரியும், அலைமோதுவாங்க. புரிஞ்சா இல்லையா? ஆனால் அந்த மூசா அலிஸ்லாம் அதே முகத்தை தெரியிட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, அதே தேட்டத்திலே போகிறாங்க. ஒரு மரத்துலேருந்து சவுண்டு வந்துச்சு, இன்னனி அனல்லாஹுலா இலாஹ இல்லாத, இன்னனி அனல்லா, நிச்சயமாக அனா தான். இன்னனியில் ஒரு அனா இருக்கு. இன்னனி அனல்லா, மொதல் அனா அனாயே தஸ்ஸீஹ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அனாயே தஷ்பீ. இன்னனி அனல்லா, தன்ஜீஹான அனா தான், தஷ்பீஹான அனா. இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா. அப்போ அல்லாஹுடைய தரப்பு அல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டான். தன்சீலும் தஷ்பீக்கு அல்லாவே வந்தான். அக்குடைய முகம் மரத்தில் தெரிஞ்சு பார்த்தாங்களா, அக்குடைய முகம் மரத்தில் தெரிஞ்சு அவர் ரசித்தாங்க, ருசித்தாங்க, அனுபவித்தாங்க. அது வெறும் பயம் போச்சு. ஃபிரோன்ட்ட வந்தாங்க, அது தனிப்பட்ட பாடம். அப்போ நாமும் முசாக்கரா செஞ்சானுமா இல்லையா, முசாக்கரா செஞ்சாகும். அப்போ நம்முடைய ஷேக் நாயகம் அதிகமாக எதை தடுத்தாங்க, நைட்டு கூட அதான் பாடத்தில் பீர்பாயலுக்கு சொன்னோம். நாம் எல்லாம் பிறருக்கு உத்தரவு தான் போடுவோம், அது செய் இதை செய், நஃப்ஸுக்கு உத்தரவு போடும். அதை ஓது, இதை ஓது, அதை ஓது, இதை ஓது. சில பேர் மஞ்சள் ஓதலாமான்னு கேட்பேன். சில பேர் ஆனதே துவாய மாசூராக்கள் வரும் போட, துவாய மாசூரா. சில பேர் குர்ஆன் ஷரீஃபில் யாசின் ஓதலாமா, வாக்கையா ஓதலாமா. எல்லாத்தையும் ஓதுங்க, ஓத வேணான்னு சொல்லலை. எல்லாத்தையும் ஓதலாம், ஓத வேணான்னு சொல்லலை. என்றாலும் நாம் அசலை செய்துவிட்டு ஃபராய் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஃபரகள், கிளைகள் எல்லாம். அசலை விட்டு ஃபரை செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு மனிதனுக்கு ஜுரம் அடிச்சிச்சிங்க. இப்போ ஜுரம் அடித்தப்போ என்ன செய்கிறாங்க, வெறும் கால்பால் மாத்திரை போட்டுகிட்டே இருக்கான். டெய்லி கால்பால் மாத்திரை போட்டு 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 அந்த ஜுரமே நிற்க வேணும். சாயங்காலம் வந்தது, சாயங்காலம் டைஃபாய்டு ஆகிடும். அது ஜுரம் ஏன் வருது, சளினால் வருதா? அது சளிக்குள்ளே மாத்திரை போகிறது இல்லை, அது ஜுரம் மாத்திரையே போகிறது, அது டைஃபாய்டாக மாறிடுது. அப்படியே அதுக்குண்டான நோய் எதிர்ப்பு சக்திக்குண்டான மாத்திரையை சாப்பிட்றது கிடையாது. வெறும் ஜுரம் மாத்திரை, கால்பால். புரிஞ்சா இல்லையா? அது போட்டு மாறிது பார்த்தாங்களா? அது போல தான் எத்தனை ஆசின்னு ஓதுனாலும் சரி, எத்தனை வாக்கியா ஓதுனாலும் சரி, அசல் குறைகளை நாம் நிவர்த்தி செய்யாவிட்டால் எதுவும் நமக்கு ஃபாய்தா கிடையாது. அசல் குறைகளை நிவர்த்தி செய்யாவிட்டால். அதனால தான் மகான்கள் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அசல் குறையை நிவர்த்தி செய்யாமல் நீ எத்தனை அவுராத் ஓது, எத்தனை வலாயிஃபல் ஓது, எத்தனை தஹஜ்ஜுத்கள் தொழு, எத்தனை இஷ்ராக்கள் தொழு. அதுக்கு உதாரணம் என்னன்னு தெரியுமா? கை வலிக்குது, நீ காலில் மருந்து தேய்க்கிற மாதிரின்ட்டாங்க. நல்லா போமா? நல்லாவே போகுது. கையில் மனிதனுக்கு நஜீஸ் ஆயிடுச்சிங்க, பாத்ரூம் போய்ட்டு தான் அசுத்தமாகிடுச்சு. எதை கழுவணும்? கையை தான் கழுவுனே. கையை கழுவாமல் இந்த கஃப்பை பிடிச்சி கழுவிட்டு இருக்கான். இப்போ ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி உதாரணம் சொல்கிறான். அதை போலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அசல் குறைகள் எது, அதை நிவர்த்தி செய்வதற்காக நீ முயற்சி. இப்போ நம்மள ஒன்றா அசல் குறை என்ன, அசல் குறை என்ன, அந்த குறையை விட்டும் நாம் நிவர்த்தி செய்தார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் ஏவல்கள் நம்முடைய உள்ளத்தில் நிறையா வந்துக்கிட்டே, அதை செய்யணும், இதை செய்யணும், அது போகணும், இது போகணும். ஏவல்கள் உள்ளத்தில் வரும் காலமெல்லாம் நஃப்ஸு முஸக்காவ் ஆகலன்னு அர்த்தம். ஏவல்கள் நம்முடைய நஃப்ஸில் வரும் காலமெல்லாம் நஃப்ஸு இன்னும் சுத்தமாகலை. அப்போ
அப்போ சுத்தமாகறதுக்கு சுத்தமாச்சு என்பதற்கு என்ன அடையாளங்க? விலக்கல்கள் அதிகமாக வரும். விலக்கல்கள் அதிகமாக. நான் சொல்ல அல்லாஹ் சொல். அல்லாஹ் தனது திருமுறையில் சொல்லும் பொழுது அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பி, அதானப்பா, நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, எவன் ரப்புடைய மகாமை பயந்தானோ, ரப்புடைய இடத்தை பயந்தான். ரப்புடைய இடம் ஆகிறதுக்கு முன்னாடி நிற்கிறதுன்னு போடுவான், நெஞ்சா இல்லையா? ரப்புடைய மகாம் இங்கேயே இருக்கு, கபர்லேயே இருக்கு, மஹஷர்லேயே இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. மகாமு ரப், மகாம ஹல்க் எது, மகாம ரப் எது, புரிஞ்சா இல்லையா? ரப்புடைய மகாம் இது, ஹல்குடைய ஹல்குக்கு மகாமே கிடையாதுங்க. தரீக்கத்தில் சிருஷ்டிக்கு ஒரு இடமே கிடையாது. பூரா காயினாத்து மகாம் ரப்புடைய மகாம் தான், மலாவுடைய மகாம் அது. அதான் நம்முடைய சுலுவுக்குள்ள சொல்லுவாங்க, புரிஞ்சா இல்லையா? 5 ராஹ், 5 பாதைகள், ஷரியத் கா, தரீக்கத் கா, ஹகீகத் கா, மாரிஃபத் கா, தௌஹீத். 4 மஞ்சிலா, 4 பஸ் ஸ்டாண்டு, 4 பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் 4 பாதியிலும் பயணிச்சு, புரிஞ்சா இல்லையா? என்ன நாசூத்துரி மஞ்சில்னு சொல்லுவாங்க, அப்புறம் மலக்கூத்துரி மஞ்சில், அப்புறம் ஜபரூத்துரி மஞ்சில், அப்புறம் லாஹூத்துரி மஞ்சில். ஏக மக்காம், ஒரே மக்காம் தான். அது என்னங்க? மகாமே கொருப்படிய மக்காம். இது 5 4 9 9 1 10 சேர்த்துக்கு தான் மக்காமாத்து அஷராம்பா. இந்த 10க்கு சேர்த்து தான் மக்காமாத்து அஷரா, 10 மக்காமாத்து என்பதாக சொல்லுவோம். அப்போ சிருஷ்டிக்கு ஒரு இடமே கிடையாதுங்க. என்ன கண்டுபிடிச்சி காட்டுங்களேன். சிருஷ்டிக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சி காட்டவும் முடியாதுங்க. அல்லாஹ் சொல்லிட்ட குல்லுமுன் அலிஹா ஃபான், வருது போகுது வருது போகுதுன்ட்டான், எதுவும் தங்காதுன்ட்டான். எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும் சரி, குத்துபாக இருந்தாலும் சரி, கௌசா இருந்தாலும் சரி, ஆலிம்ஷாவாக இருந்தாலும் சரி, எந்த ஹைவானாக இருந்தாலும் சரி, மஹ்லூக்குக்கு இடமே கிடையாது, எல்லாம் ஃபனால தான் போயிட்டு. அப்போ ஒரே ஒரு மக்காம், மோலாவுக்கு மட்டும்தான் மக்காம் இருக்கு. அப்படி மக்காமில் இருக்கிறதுக்கு நாம் பயப்படணும். அப்படின்னா என்ன? நாமும் இருக்க ஆசைப்படக்கூடாது, சதா அழிஞ்சிக்கிட்டே அல்லாஹ் இருக்க ஆசைப்படக்கூடாது, அழிஞ்சிக்கிட்டே இருக்க ஆசைப்பட்டோம். ஒமன் அம்மிருஹு நக்கி சுகுங்கிறான். ஒமன் அம்மிருஹு, எவனுக்கு வாழ ஆசைப்படுது, தந்தானா வாழ ஆசை, அல்லாஹ் கொண்டு வாழ ஆசைப்படக்கூடிய அல்லாஹ் வாழ வைப்பான். அல்லாவும் பிச்சையில் வாழ, ஒன்றை கொண்டு வாழ, அப்படின்னு வாழ வைக்க வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் வாழ வைப்பான். என் காசியை கொண்டு வாழ்வேன், சொத்தை கொண்டு வாழ்வேன், என்னுடைய செல்வாக்கு கொண்டு வாழ்வேன், சுகர் ஆஸ்பத்திரி இருக்குது அதை போய் பார்த்து மாதம் வருஷம் செக்கப் பண்ணி வாழ்வேன், நாட்டுக்கு வந்து சாப்பிட்டு வாழ்வேன், இல்லையா? இப்படி வாழ ஆசைப்பட்டோன்னா எல்லாம் முறுக்கிடுவேன்ட்டான், உன்னை புழிஞ்சு எடுத்துருவேன்ட்டான். அப்போ நாமும் அல்லாஹ் கொண்டு இருக்க ஆசைப்படுங்க, அல்லாஹ் கொண்டு இருக்க ஆசைப்படும். அது எப்படி இருக்குது? அதுக்கு நாம் பாடம் படித்தா. அப்போ அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, ரப்புடைய மகாமை பயந்தவன், ரப்புடைய இடத்தையே பயந்தவன். அப்போ ரப்புடைய இடம் என்னான்னு அறிஞ்சா, ரப்புடைய இடம் என்னான்னு அறிஞ்சா. அல்லாஹு தாலா ரப்புக்கு மகாம் இருக்கிறதாக அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ரப்புக்கு மகாம் இருக்கு, மகாம்ல இருக்கிற இடம் அது எங்கே இருக்குது அறிஞ்சா. குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மகாமன் மஹமூதாங்க, அசா ஐய பாசக்க ரப்புக்கு மகாமன் மஹமூதா. தஹஜ்ஜு தொழக்கூடியவர்களுக்கு மகாம் மஹமூதாவில் அல்லாஹ் எழுப்புவான். இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல், மகாம மஹமூதானா மகாமே முஹம்மதின்னு அர்த்தம். இப்போ எல்லா ஹதீஸ்லையும் எல்லாம் முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய மகாமுக்கு மகாமே மஹமூதா, முஹம்மதுடைய மகாமுக்கு தான் மஹமூதுடைய மகாம். ஏன்னா நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல இடத்துல பல வகையான பேர். இங்கே முஹம்மத், முதல் வானத்தில் அஹமத், ஹாமித், மஹமூத், அப்படி பல பேர்கள் இருக்குது. 2ஆம் வானத்தில் ஒரு பேர், 3ஆம் வானத்தில் ஒரு பேர். அங்கே போய் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் வழங்காது. அங்குள்ள மக்கள், அங்குள்ள மக்கள் யார் பாது புரிஞ்சா இல்லையா? யார் பாதுன்னு கேட்டோம். மர்ஹபன் பில் இப்னி சாலிஹிங்கிறாங்க. யார்? முதல் வானத்தில் உண்டான மலக்க ரஜுலி சாலிபில் இப்படி ரஜுலி சாலிங்கிறான். நபியோகம் மேராஜில் போய் தட்டும்போது யாரும் கேட்குறா, புரிஞ்சா இல்லையா? நான் தான் நபியோர்கள் அழைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பை சொல்கிறான். மர்ஹபன் ரஜுலி சாலிஹின் ஹதீஸ் அதானே வருது, இப்னி சாலி வருதா, இப்னு சாலிஹா வருது. சாலிஹான மகனை கொண்டு சுபச்சவன் வாங்க, மலக்குகள் வரவேற்பு செய்கிறாங்க. இப்போ கேள்வி கேட்டு தான் உள்ளே விடுறாங்க. நபியோர்களுக்கே கேள்வி கேட்டு உள்ளே விடுறங்கும் போது இந்த அமெரிக்கா, இந்த ரஷ்யா, இந்த காவிரி எல்லாம் மேலே போகிறாங்க. பார்த்தீங்களா?
என்னது என்னது சந்திர மண்டலம். எந்த மண்டலத்துக்கும் போகலாம், எங்கேயோ போயிட்டு வந்து உட்காந்துருக்கான், புரிஞ்சா இல்லையா? அப்போ அவங்களாம் அனுமதியெல்லாம் விட்டு போவாங்க. இப்போ நபிகளுக்கே அல்லாஹாலா மலக்குகளை கொண்டு இஜாதத்து கேட்டு அல்லாஹ் உள்ள அனுப்புகிறான். அப்போ தனிப்பட்ட பாடம். அப்போ நாமும் அல்லாஹ் இந்த ஆயத்து என்ன சொல்கிறோம், அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி. அப்போ நபிகளுக்கு மக்காம் இருக்கு. இன்னொரு வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம முசல்லா. 3 மக்காம் அல்லாஹ் குறிப்பிடும் குரான். மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காம். புரிஞ்சா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் மக்காம் தந்துருங்களா? வேறு எந்த இந்த 3 மக்காமை தவிர எந்த வசுக்கும் அல்லாஹ் மக்காமை தரவே இல்லை. எந்த வசுக்கும் அல்லாஹ் மகாமை தரவே இல்லை. இந்த 3 மகளுக் அல்லாஹ் தனக்கு வச்சிருக்கான் மக்காமை. ஹபீபுக்கு கொடுத்தான். ஹபீபுடைய ஹபீபான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காமை அந்த அவங்க நின்ற இடத்துக்கு போய் மக்காம்னு சொல்லுது. மக்காம இப்ராஹிம் இப்போல்லாம் ஹஜ்ஜிக்கு போக போகிறாங்க. அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் இலகுவாக்கித்தான். எந்த கஷ்டமும் இல்லாமல் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தான். ஏன்னா பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஹஜ்ஜி கமிட்டி போடாதவர்கள்லாம் போகக்கூடிய விஷயத்த ஒரு சந்தேகக்குரிய கவர்மெண்ட் ஒரு ஹிஜாபாக இருக்கு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காம் ஏன் அவங்களுக்கு எல்லாம் மக்காமை தந்தான் தெரியுங்களா? அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நபியாவும் செஞ்சாங்க. அதில் தான் மக்காம் இப்ராஹிம் அல்லாஹ் வச்சான். என்ன ஞாபகம் செஞ்சான்? ரப்பனா உபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி யுஸக்கீஹிம் வயுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த துவா இந்த இடத்துல கேட்டாங்க. ஆனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மக்காம் அல்லாஹ் கொடுத்தான். யா அல்லாஹ் முஹம்மதை அனுப்பு. இந்த மக்கமா நகரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை அனுப்பு. எத்தகைய நபி தெரியுமா? அவர்கள் குர்ஆனுடைய திருவசனங்களை ஓதி காட்டி 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 மக்களுடைய நஃப்ஸை தஸ்கியா செய்வாங்க. தஸ்கியா செஞ்ச பிறகு தான் ஹிக்மத்துடைய உலூம்களை கொடுப்பாங்க. ஹிக்மத்துடைய ஞானங்களை கொடுப்பாங்க. தஸ்கியா செய்யாமல் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் தரீக்கத்தில் முதல் பாடமே தஸ்கியத்து நஃப்ஸ். இப்போ தஸ்கியா இல்லாமல் நாம் உலூம்களை வாங்கினால தான் காற்றுல பறந்து போயிடும். அப்படியே இனிக்கிற மாதிரி இனிக்கும், அது போயே போயிடும். திரும்பி நீங்கள் இழுத்து பிடிச்சா நிற்காது, திரும்பியே இழுத்து பிடிச்சா நிற்காது. அதனால தான் தஸ்கியா தேவை. முதல்ல திலாவத் தேவை, தஸ்கியா தேவை. அதுக்கு தான் ஹிக்மத்தை அல்லாஹ் தருவான். இல்லாட்டி ஹிக்மத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படியே வந்தால் கூட மகானுடைய பறக்கு தான் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். உங்களை அமல் செய்ய விடாது, உங்களை அமல் செய்ய விடாது. அதில் முஸ்தகரிக்காக இருக்க விடாது, அதில் நிலைப்பாடாக இருக்க விடாது, அதில் நிலைப்பாடாக இருக்க விடாது. ஆகவே தஸ்கியா தேவை. தஸ்கியானால் நஃப்ஸை சுத்தப்படுத்தும். அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லும்போது நஃப்ஸை சுத்தப்படுத்துறதுக்கான்னு சொல்லும்போது ரப்புடைய மக்காமை பயந்தவன். அடுத்ததாக நஹன் நஃப்ஸா அனில் ஹவா. இப்போ ரப்புடைய மக்காமை பயந்தவன் என்ன? நஃப்ஸுக்கு மக்காமே கொடுக்காதுன்னு அர்த்தம். நஃப்ஸுக்கு ஒரு இடத்தையே கொடுக்காதவன், நஃப்ஸுக்கே இடத்தையே கொடுக்காதவன் மக்காம நஃப்ஸும்பா. ஆனாக்கு அப்படி தரப்பு करना மக்காம நஃப்ஸ், நஃப்ஸுடைய மக்காம். நான் என்பதை தன் பக்கம் சேர்ப்பது நஃப்ஸுடைய மக்காம். அப்போ சேர்க்காமல் இருப்பது தான் மக்காமே ஹக், மக்காமுர் ரப்புடைய மக்காமத். அல்லாஹ்க்கு தக்ஃபீல் இஷாரா. இப்போ ரப்புடைய மக்காமை பயந்துட்டு என்ன செய்யணும்? நஹன் நஃப்ஸா அனில் ஹவா. அல்லாஹ் சொல்கிறான், சதா தடுத்துக்கிட்டே இரு. என்னைக்கா தடுத்தோமா? காலை இதுவரையும் என்னென்ன தடுத்தோம்? நஃப்ஸு என்னென்ன சொல்லிச்சு, என்னென்ன தடுத்தோம்? ஏன் தடுக்கலை? நான் நஹி செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு. நஹி இல்லை, நஃப்ஸை நீங்கள் தடுக்கலை. நஃப்ஸை நீங்கள் தடுக்கலை, நஃப்ஸை ஹராப் ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஈமான் இருந்து வேஸ்ட்டு, இஸ்லாம் இருந்து வேஸ்ட்டு, அமால்கள் இருந்து வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டாக, எல்லாம் வேஸ்ட்டாக. ஆனால் தடுத்துக்கிட்டே இருக்குன்னு ஹவா வீட்டும். நஃப்ஸவங்களும் முறிக்க சொல்லல, நஃப்ஸையும் ஹவாவையும் தூரமாக்குங்க. நஃப்ஸை ஹவாவுடன் சேர விடாதுன்ட்டான். நஹன் நஃப்ஸா அனில் ஹவா. நஃப்ஸை ஹவா விட்டும் தடு, இச்சைகளை விட்டும் தடு. நஃப்ஸு சில ஹவாயின் பக்கம் சாய். ஹவானா மயிலானுடைய சாய்தல். சில வஸ்துக்கள் பக்கம் சாஞ்சிக்கிட்டே இருக்கு, மஹ்லூக்கள் பக்கம் சாஞ்சிக்கிட்டே. சாய விடாத நஃப்ஸ், சதா அல்லா மேலே சாயும். நஃப்ஸு மஹ்லூக்கு மேலே சாஞ்சிச்சு, நஃப்ஸில் ஹவா என்ற சிஃபத்து வந்துடும். அதே நஃப்ஸ் ஹக் மேலே சாஞ்சிச்சு, அந்த நஃப்ஸு ஹனீஃப் ஆகிடும். அந்த நஃப்ஸ் என்ன ஆகிடும்? ஹனீஃப் ஆகிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நஃப்ஸை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது
இன்னி இல்லை ஹனீஃபன் ஒமான மினல் முஷ்ரிக்கீன் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லஸீ ஃபதர ஸமாவாத்தி வல் ஹனீஃபன். எனது முகத்தை அல்லாஹ் நான் முன்னோக்கிட்டேன். வானபூமி உண்டாக்கி அல்லாஹுடைய முகத்துக்கு முன்னாடி யார் மேலேயும் நஃப்ஸை சாய்க்கல. என் மனைவி மேலே சாய்க்கல, ஹஜ்ரா அம்மையார் மேலே சாய்க்கல, சாரா அம்மார் மேலே சாய்க்கல, என் மகன் இஸ்மாயில் இஸ்லாம் மேலே சாய்க்கல, யாரு மேலேயும் சாய்க்கலைங்க. ஹனீஃபன் சதா அல்லாஹுடன் சாட்சி வச்சது நஃப்ஸ். அந்த நஃப்ஸுக்கு பேர் ஹனீஃபுன்னு சொல்கிறது. ஹனீஃபன் வமான மினல் முஷ்ரிக்கீன். நான் ஷிர்க் வைத்தக்கூடியவர்களா இல்லை, ஷிர்க் வைத்த ஜமாத்தின் கட்டுப்பட்டவர்களா இல்லை. இது ஏன் சொல்கிறாங்க? அப்போ நஃப்ஸு கைருல்லா மேலே அல்லாத வஸ்துக்கள் மேலே சாயும் போது தான் ஷிர்க்குகள் ஏற்படும், ஷிர்க்குகள் ஏற்படும். ஆனால் சாய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கு. எது மேலேயும் சாய விடக்கூடாது, சாய விடக்கூடாது. தடுத்தங்க. நஹன் நஃப்ஸ அனில் ஹவா வைன்னல் ஜன்னத ஹியல் மாவா, இன்னல் ஜன்னத ஹியல் மாவா. ஜன்னத்தான் அவருடைய மீளும் இடமாக இருக்கும். இல்லையா? பைனல் ஜன்னத்தை ஹியல் மாவா அப்படின்னா என்ன? ஜன்னத்து மாவாவா இருக்கும். புரிஞ்சா? மாவாண்டா ஒதுங்கக்கூடிய இடம். மாவா என்று சொன்னால் அரபியில் ஒரு மழை பெய்யுது, ஒரு வீட்டில் போய் ஒதுங்குறோம். பள்ளியாசலில் போய் ஒதுங்கும். வெயில் அடிக்குது, ஒரு வீட்டில் போய் இருக்கிறோம். போய் காரில் போய் உட்காரோம். இதான் மாவான்னு சொல்லு. புரிஞ்சா இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜன்னத்தாக இருக்குங்கிறான் அல்லாஹுத்தான். எங்கே இருந்தாலும் ஜன்னத்தாக. ஃபைனல் ஜன்னத்தை ஹியல் மாவா ஜும்லை இஸ்மியா இஸ்திமரார் அறிவிக்கும். இங்கேயே ஜன்னத்தா போய் நாம் எங்கே நகி செஞ்சோம், எங்கே தடுத்தோம்? அவசரம் நாம் தடுக்கலையே. தடுத்தா அவசியம் என்ன சொல்லுதோ தடுத்துக்கிட்டே இருக்குன்னு. தடுத்துட்டு அப்புறம் கொடுங்க. நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, செய்யுங்க, நீங்கள் சொல்கிறது செய்யுங்க, முதல்ல செய்ய மாட்டேன்னு சொல்லு, அப்புறம் செய்யுங்க. ரைட்டு கூட பாடத்தை போய் இழுக்கு சொல். முதல்ல பனிஷ்மெண்ட் கொடுங்க. இதை செய், நான் செய்கிறேன். அவசரம் சொல், இதை செய், நான் அது செய்கிறேன். ரமதானில் கூட ஞாபகப்படுத்து. ஜின்னுன் மிஸ்ரி ரஹமத்துல்லா அலிஹி அவங்க அந்த பாயாச கஞ்சி கேடிச்சு நப்ஸு. ஒரு ரக்காத்தில் 2 ரக்காத்தில் ஒரு குரான் முடி நான் தரேன்ட்டாங்க. 2 ரக்காத்தில் ஒரு குரான் முடி. சரி நப்ஸை ஒத்துக்குச்சு. அப்போ அந்த 20 குரான் இன்று வழங்குறாங்க, ஒரு குரான் முடிக்கிறாங்க. காலையில் பாயாசத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. காலையில் பாயாசத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ நப்சு சொல்லிச்சு, 10 வருஷமாக உன்ட்ட போராடி வாங்கிட்ட பார்த்தங்களா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, இனிமேல் கொடுக்கவே மாட்டேன்னு தூக்கி போட்டேன், சாட மாட்டேன்ட்டாங்க. அப்போ நபியவர்கள் மனாமில் வந்து அந்த நாட்டு அரசனுடைய மனாமில் காய்ச்சி, நீங்கள் எனக்கு மஷரில் நீங்கள் என்னை சந்திக்கணும் ஆசை இருந்தால் இந்த பாயசம் கஞ்சியை போய் சின்ன விஷயத்தை நான் கொடுத்துட்டாங்க. மஷரில் சந்திக்கணும் ஆசையாக இருந்தால் இந்த பாயச கஞ்சியை சின்ன விஷயத்தை நான் கொடுத்துன்னு சொல்லி குடிக்க சொல்லு என்பதாக சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு வந்த பிறகு அந்த அரசனுடைய சபையிலேருந்து வந்த பிறகு குடித்தாங்க. குதூகலம் சூழ்நிலை எனக்கு குறிப்பாடு விட்டாங்க, குதூகலமான. அப்போ ஏதோ நப்சை நாம் கட்டுப்படுத்தினாங்க. அப்போ நாமும் நாகியாக இருக்குன்னு சதா தடுக்கக்கூடியவனாக இருக்கு. உன்னை பேச சொல்லிச்சு தடுங்க, உன்னை பார்க்க சொல்லிச்சு தடுங்க, உன்னை கேட்க சொல்லிச்சு தடுங்க, உன்னை நினைக்க சொல்லிச்சு தடுங்க. நினைக்க விடாதுங்க, அப்புறம் நினைங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. மகனுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தா அவன் தத்துறையாக போயிடுவாங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், கண்ட்ரோல் பண்ணி கொடுங்க. அவனை கேட்கறதுக்கு தயங்குவான். கேட்டா என்ன செய்வாருன்னு தெரியலையே, அத்தா கேட்டான். புரிஞ்சா இல்லையா? தருங்குவான். அடுத்தது கேட்கறதுக்கு பயப்படுவான், பார்த்து பயந்து கேட்பான். அதுபோல் அடுத்தது தான் ஹாய்ஷாத்களை, தான் விருப்பங்களை நிறைவேற்ற நப்சு பயப்படும். இல்லாவிட்டால் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம், அது மோட்டாவாயிடும், அது மோட்டாவாக ஆகிடும். அதனால்தான் தஸ்கியா இல்லாதனால்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட உலூம்கள் சிராஜி சொன்னார் பாருங்க ஆரம்பத்தில். அதாவது இரும்பை நிற்கிறதுக்கு ஸ்கேல் திராஸ் தேவை, ஆனால் தங்கத்தை நிற்கிறதுக்கு ஸ்கேல் திராஸ் தேவையில்லை. ஒரு கிராம் திராசோ சின்ன திராசு போகும். அதுபோல் இந்த உலூம்கள் இருக்கே, இந்த ஞானங்கள் இருக்கே, இது நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ் கொடுத்துட்டான். அது வெயிட் இல்லாது, விலை மதிக்க முடியாத ஒரு வசு, விலை மதிக்க முடியாத ஒரு வசு. சாதாரண வசுமாக தான் தெரியும். தொழுகை பெருசாக தெரியும், எல்மு சின்னதாக தெரியும். மாரிஃபா சின்னதாக தெரியும், நோன்பு பெருசாக தெரியும், மாரிஃபா சின்னதாக தெரியும். ஜகாத் பெருசாக தெரியும், மாரிஃபா சின்னதாக தெரியும். இது நப்சுடைய வேலை தாங்க. இது வீட்டில் இல்லை திருடனுடைய வேலை தான். இர்ஷாத் மௌலானான்னு சொன்னாங்க, வீட்டில் இருந்து குளிப்பறிக்கக்கூடிய ஒரு திருடன்ட்டாங்க, அதுவிக்கன்ட்டாங்க.
ஆதா அதுவிக்கு நபியர்கள் சொல்லிட்டான். உன்னுடைய விரோதிகளே பகிரங்கமான விரோதிட்டான், மோசமான விரோதிட்டான். அதனால் நாமோ தடுத்தாகணும். ஏன் தடுக்கணுங்க? அது அப்பாவி தானே, ஏன் தடுக்கிறேன்? தடுக்கலை. மக்காம ரப்பை பயப்படக்கூடாதுங்க. உங்களை ரப்புடைய மக்காமை பயப்படக்கூடாது. தனக்கென்று ஒரு மக்காமை சேர்த்து கொண்டு தன்னையே பயந்து வாழக்கூடியதாக அது ஆக்கி விட்டு ரப்புடைய மக்காமுடைய மாரிஃபா உண்டாக்க, ரப்புடைய இடத்தின் அறிமுகத்தையும் உண்டாக்கி தர. அதனால் ரெண்டு செஞ்சாகன் முரீதுகளாகினா சுலூக் செய்யக்கூடியலாயினா. ஒன்னே அம்மாமல் ஹாஃபு மக்காம ரப்பிஹி, ரப்புடைய மக்காமை பயந்துக்கிட்டே இருக்கு. ரப்புடைய மக்காமை பயந்துக்கிட்டே இருக்குனே, ரப்புடைய மக்காமை பயந்துக்கிட்டே இருக்கு. எப்படி பயப்படுறது? இப்போ எதையுமே நாமும் நம்ம பக்கம் சேர்த்துக்கவே கூடாது. எதையுமே நாம நம்ம பக்கம் சேர்த்துக்கவே கூடாது. அல்லாஹ் தான் பக்கம் சேர்த்து வச்சிருக்கான். எல்லா வசுக்குள்ளையும் எல்லாம் தான் பக்கம் சேர்த்து வச்சிருக்கான். எல்லா மஹ்லூக்குகளையும் எல்லாம் தான் பக்கம் சேர்த்து வச்சிருக்கான். அதனால தான் வயிற்று நமக்கு, அதனால தான் நாம் மதிக்கப்படக்கூடிய வசுக்களாக இருக்கோம். நாம் அல்லாஹ்வோட நிஸ்பத் வைக்கல, அல்லாஹ் நம்மளோட நிஸ்பத் வச்சிருக்கிறான். இந்த ஒரு நிஸ்பத்தின் காரணத்தினால்தான் நாம் வெளியில் தெரிகிறோம். நம்ம வெளியில் தெரியணும், வெளியில் இருக்கிறோம். நம்மளை பார்த்து மதிக்கிறாங்க, நம்மளை பார்த்து பேச வராங்க, இல்லை காரி துப்பிட்டு போடா. நிஸ்பத்து ஹக் இருக்கு, நிஸ்பத்து அசலி. அது தோஸ்த அசலி என்பதாக சொல்லுவாங்க. தோஸ்த அசலி, அசலிலே உள்ள தோஸ்த் அது, ஆதியிலே உண்டான கூட்டாளி அது. இப்போ உள்ள கூட்டாளி பிடிச்சிட்டோம், இப்போ உள்ள கூட்டாளியே பிடிச்சிட்டோம். அப்போ நாமும் இந்த உலகத்தில் எல்லாம் கொண்டு வந்துட்டான். நாமும் நமக்கு நஷ்டம் அல்லாஹ் ஒரு ஞாபகத்தை தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான், இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக. அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியா, அப்போ தான் ஷேக் சொன்ன பாடங்கள் ஏறும், அதை அனுபவிக்க முடியும். அந்த ஆயத்தில் நம்ம சர்க்கார் இந்த ஆயத்தை அடிக்கடி தொடர்ந்து ஓதி கட்டுறோம். அபாஸ்மீர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆ, ரப்பனா அபாஸ்மீர் ரசூலமின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆனுடைய ஆயாத்துகளை ஓதி காட்டி 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 ஒய் ஸக்கீஹிம், தஸ்கியா செய்வாங்க. தம்பி இந்த ஆயத்து பிராய் தப்பு, இந்த ஆயத்து பிராய் நீ பேசுறது தப்பு, இந்த ஆயத்து பிராய் நீ இதை செய்கிறது தப்பு, ஓதி காட்டி காட்டி தஸ்கியா செய்வாங்க. அதனால் தஸ்கியா செய்வதற்கு நாம் தயாரானவர்களாக தன்னுடைய ஷேக்மார்களுக்கு முன்னால் ஆக வேண்டுமே தவிர, நீ என்னெல்லாம் தஸ்கியா செய்யலாமா, முதல் நீங்கள் உங்களை தஸ்கியா செய்யுங்கன்னு சொல்லி நாம அப்படி ஆகிடக்கூடாது. நான் தஸ்கியா நானாக ஆகிக்கிறேன், நீங்கள் முதல்ல அவங்க சொல்லப்போ அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் தஸ்கியா செஞ்சாவே குற்றமாக நினைப்பாங்க. அவங்களுடைய ஷக்காவத்து முதுவித்தனம். தஸ்கியா செய்வதற்கு முஸ்தஹிக்காக நாம தஸ்கியா செய்வதற்கு முஸ்தஹிக்காக முந்தைய காலத்தில் உண்டான மகான்கள் எல்லாம் முரீதுகள் ஷேகை கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டார்கள், ஷேகுமார்கள் முரீதை கொண்டு தன் நஃப்ஸை சுத்தப்படுத்தி கொண்டார்கள். ஷேகுமார்கள் தன் முரீதை கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டார்கள். எப்படிப்பட்ட மகான் முஹியுத்தீன் அரபி ஷேகுல் அரபு வல் அஜம், அவங்க எப்படிப்பட்ட மகான். அவங்க இல்மை, தௌஹீதுடைய இல்மை, தஸவ்வுஃபுடைய இல்மை அப்பட்டமாக பேசியவர்கள். அவர்கள் தன் முரீதுகளை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுங்களா? யா ஹிப்பாயி, என நேசர்களே, ஹல் சதர மின்னி ஹிலாஃப ஷரியா, சொல்லுங்கள், ஷரியத்துக்கு மாத்தமா நான் ஏதாவது செஞ்சுருக்கிறேனா சொல்லுங்களேன் என்பதாக கேட்குறாங்க பயந்துக்கிட்டு. ஏதோ நிகழ்ந்திருக்குமோ. லா வல்லாஹி யா ஷேഖனா, அல்லாஹ் சத்தியவனி ஷரியத்துக்கு மாத்தமா எதுவுமே செய்யலட்டா. அப்படிப்பட்ட மகான்கள். அப்போ முரீதை கொண்டு ஷேഖ தஸ்கியா செஞ்சாங்க, ஷேഖ கொண்டு முரீத் தஸ்கியா செஞ்சாங்க. அதனால தான் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஷ்ரஃப் அலி தானிவி ரஹ்மத்துல்லாஹியுடைய ஷேக் தானே. அவங்க சொல்கிறாங்க, நான் பையத்து கொடுக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? அவங்க குத்துபுல் அக்தாப், அவங்க எப்படிப்பட்ட நாதா அவங்க. அல்லாஹு அக்பர் மக்கால் அழகியிருக்காக. இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் பையத்து கொடுக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? ஒரு கால் நான் அல்லாஹுடைய சமூகத்தில் மக்பூலாக இருக்க, என் முரீத் நரகவாதியாக இருந்தால் என்னை கொண்டு முரீதை நான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக, ஒரு கால் நான் நரகவாதியாக இருந்து முரீத் சொர்க்கவாதியாக இருந்தால் அந்த முரீதின் மூலமாக நான் சொர்க்கம் செல்வதற்காக பையத் தருகிறேன் என்பதாக ஞாபகப்படுத்த. இப்படிப்பட்ட மகான்கள் முத்தவாதியாக பணிவாக பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ நாமும் அத்தை நாதாக்கள் எல்லாம் அவர்களை கண்டால் நரகமே பயப்படும். இந்த மகான்கள்லாம் இப்படி பேசிட்டு போனாங்கன்னு சொன்னால் நாமெல்லாம் எந்த மூலைக்கு. அதனால் நாமும் பீர்பாய் ஒரு பீர்பாயை சந்தித்தால் தஸ்கியாவுக்காக சந்திக்கணும். இல்லை என்ன குறை இருக்கு,
நிவர்த்தி செய்வதற்கான சந்திக்க. அவரில் என்ன குறை இருக்குது, என்ன கூட அவர் தசிக்காசு, அவருக்கும் நான் தசிக்கா. அப்படி தான் நான் முறிகள்கிட்ட பல எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதும்பா, எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியும். அதனால் அதுனா முறியதாக இருந்தாலும் சாதாரண முறியதாக இருந்தாலும் அவர்கள் சர்க்காருடன் இருந்த சில சவகாசத்தில் அனுபவித்த அந்த பரக்காத்கள் நம்மளை சீர்திருத்தம் செய்யும், நம்மில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதன் அடிப்படையில் தஸ்கியாவுக்காக முலாக்காத் செய்ய வேண்டும். ஒரு முரீது ஒரு பீர்பாய் சந்திக்க வேண்டும். சந்திக்காவிட்டால் தஸ்கியா என்பது உண்டாகாது. ஆகவே மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹிஸ்ஸ துனியா நர்துபானே ஜஹா ஹிஸ்ஸ உக்பா நர்துபானே ஆஸ்மா சிஹத்தை ஹிஸ்ப புஜூஇத் அஸ் தபீப் சுஹபத் ஆஹிஸ் புஜூஇத் அஸ் ஹபீப் என்பதாக சொன்னார். துனியாவுடைய உணர்வு இருக்கே, சதா துனியாவுடைய சிந்தனையிலே நாம் இருந்தோம். சம்பாதிக்கணும், அதை திரட்டணும், இதை திரட்டணும், அதை அதிகமாக்கணும், இதை அதிகமாக்கணும். இந்த துனியாவுடைய ஷோர் இருக்க இந்த உலகத்துடைய ஏணிப்படிங்கிறாங்க. அந்த உணர்வு இல்லை, இந்த ஏணிப்படியில் ஏற முடியாதுட்டாங்க. இந்த உலகத்தில் நீ ஏற்றத்தை பெற முடியாதுட்டாங்க. ஆகிரத்துடைய சிந்தனை ஒரு மனுஷனுக்கு மிகச்சிருந்துச்சு, அது வானலோக என்னது ஏணிப்படின்ட்டாங்க மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மேலும் சொல்கிறாங்க, இந்த உணர்வை சரி செய்வதற்கு டாக்டர்கிட்ட போகியான். கையில் உனக்கு வாதம் அடிச்சு போச்சு, உணர்வு இல்லை, டாக்டர்கிட்ட போயான். கிட்னியில் ஷூரில் கிட்னி வீணாக போச்சுன்னா ஷூர் இல்லாமல் போயிடும், உணர்வு இல்லாமல் போய்டும், எக்ஸாஸ் இல்லாமல் போய்டும். அது சரி பண்ணுறதுக்கு நீ டாக்டர்கிட்ட போயான். ஹார்ட்டில் உணர்வு இல்லை, சரி பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போயான். இங்கே உள்ள அசாஸை சரி செய்வதற்கு டாக்டர்கிட்ட போகியானே. அதே போல் மௌலா சம்பந்தப்பட்ட அசாஸ்களை ஷவுர்களை உணர்வுகளை சரி செய்யறதுக்கு ஹபீபுகள்கிட்ட ஹபீபுல்லாக்கள்கிட்ட அல்லாஹுடைய நேசர்கள்ட்ட போகியான்ட்டாங்க. போகாதவரையும் உன்னுடைய அசாஸ் உன்னுடைய ஷவுர் சரியாகாது. மேலும் சொல்கிறாங்க, சிஹத்தை ஹிஸ் ஜ மாமூரி தன் சிஹத் ஆஹிஸ் த தஹரீப் பதன் என்பதாக சொல்லிட்டாங்க. அதாவது சரீரம் சுகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உணர்வுகளும் ஆரோக்கியமாக இருக்கும். சரீரம் ஆரோக்கியமாக இல்லை, உணர்வுகள் ஆரோக்கியமாக இருக்காது என்பதாக சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு முஸ்லீமிலையும் ஒவ்வொரு மனிதனிலையும் ஷோர் ஹக்குடைய உணர்வுகள் மேய்க்கணும். அல்லாஹில் என்ன உணர்வு இருந்துச்சு, இன்சான் அல்லாஹ் ஹலீஃபாவை ஆக்கினா, அஷ்ரஃபுல் மஹ்லூக்காத்தை ஆக்கினா, சிறந்த சிருஷ்டி ஆக்கினா. எதுக்கு ஆக்கினா, எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் திண்டுவிட்டு எல்லாம் உடிச்சுவிட்டு தூங்கிட்டு சுகங்களை அனுபவிச்சுட்டு போய் சேர்றதுக்கா? இதுக்காண்டி எல்லாம் உண்டாக்கினா? இதுக்காண்டி உண்டாக்கலைங்க. நான் என்ற உணர்வில் இருக்கிறோம், அதே உணர்வு உனக்கு வரும். அதான் ஹலீஃபாண்டா. நான் என்ன ஷூரில் இருக்கிறேன், வானத்தை பார்க்கும்போது நான் என்ன உணர்வில் பார்க்குறேன், பூமியை பார்க்கும்போது என்ன உணர்வில் பார்க்குறேன், அரிசியை பார்க்கும்போது என்ன உணர்வில் பார்க்குறேன், ஒன்றை பார்க்கும்போது நான் என்ன உணர்வில் பார்க்குறேன், அதே ஷோர் வந்தாகனே. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், அமையும் ஷாயிர் அல்லாஹ். அல்லாஹுடைய உணர்வுகளை அவன் மதித்தானோ, அல்லாஹுடைய உணர்வுகளை மதித்தவன். இன்னும் அடையாள சின்னம் சொல்லுவாங்க. ஷாயிர் என்பது ஷோரில் வந்தது. அல்லாஹுடைய உணர்வுகளை மதித்தவன். இன்னஹாமின் தக்குவல் குலூப். எவன்ல ஷோர் ஹக் வந்துச்சோ, எவன்ல உணர்வு ஹக்குடைய உணர்வு வந்துருச்சோ, அது தான் கல்புடைய தக்குவா என்பதாக அல்லாஹ் ரப்ப சுஜலா நமக்கு பத்துவா கொடுத்துட்டான். ஆகவே அந்த உணர்வுகளை நாம் மிகச்சாக, குறிப்பாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய மிக பிரமாணமான உணர்வு நஹன் நஃப்ஸ் அனில் ஹவா அம்மாமன் ஹாஃபு மகாம ரப்பிஹி. ரப்புடைய மக்காம பயந்துக்கிட்டே இருக்குன்னு, ரப்புடைய இடத்த பயந்துக்கிட்டே இருக்குன்னு. இப்போ சர்க்காருடைய இடத்துல போய் உட்கார நாம் பயப்படுவோம். அவங்க சர்க்காருடைய நாக்காலில் உட்கார பயப்படுவோம், அவங்களுடைய திண்டில் உட்கார பயப்படுவோம். அதே போல் மொலா தலாவுடைய இடத்துல போய் உட்காரத்துக்கு பயந்தா பூரா மகளுக்கும் மொலா தலாவுடைய மகாம் தான் நமக்கு தெரிஞ்சு அது முக்கஷிஃப் ஆயிடுச்சுடா. அதனால் நாமும் சதா இருக்க பயந்துக்கிட்டே இருக்குன்னு, அல்லாஹ் கொண்டு இருந்துக்கிட்டே இருக்குன்னு. அப்போ நம்முடைய ஹவுஃப் மிகச்சிருச்சு. அப்போ தான் நஹன் நஃப்ஸானில் ஹவா, நஃப்ஸை தடுத்துக்கிட்டே இருப்போம், ஹவாவை விட்டும் சாய்தலை விட்டும் தடுத்துக்கிட்டே இருப்போம். ஆகவே நம்முடைய நஃப்ஸிலே நஹி என்பது மிகைத்திருக்க வேண்டும். நம் நஃப்ஸை தடுப்பதை கொண்டு நாம் தர்பியை செய்யாத வரையிலும், தசுக்கியா செய்யாத வரையிலும் அந்த நஃப்ஸ் முசக்காவாக ஆகாது. வல்ல அல்லாஹ் நம்முடைய நுஃபூஸ்களை, நம்முடைய ஆத்மாக்களை அல்லடியாருடைய அருவாஹுடைய ஃபைசானை கொண்டு, குறிப்பாக நம்முடைய ஷேக் நாயத்துடைய ஃபைசானை கொண்டு அல்லாஹ் முசக்காவாக, நம்முடைய கல்வி அல்லாஹ் முசஃபாவாக, நம்முடைய ரூஹி அல்லாஹ் முஜல்லாவாக, நம்முடைய சிறை அல்லாஹ் முஹல்லாவாக, நம்மை நூரை கொண்டு மம்லூவாக நிரப்பப்பட்டவர்களாக ஆக்கியார் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الله الله حيث الله ليس الفاتحة. بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. رب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. جامع पढ़िए மடக்கில் பிடிச்சி என்னை பார்த்துட்டு آمين. إلهي بحرمة هذا السيد شجاع إلهي بحرمة هذا الخواجة حاجي شان إلهي بحرمة هذا راجي محمد إلهي بحرمة هذا ولد شان إلهي بحرمة هذا شان هداية الله رحمهم الله. إلهي بحرمة هذا السيد كمال إلهي بحرمة هذا السيد جمال إلهي بحرمة هذا السيد محمد شامي رحمهم الله. إلهي بحرمة هذا كمال إلهي بحرمة هذا السيد علاؤدين إلهي بحرمة حضرت برهان الحقاني رحمهم الله. إلهي بحرمة حضرت سلطان محمود الله إلهي بحرمة حضرت محمد كمال الله إلهي بحرمة حضرت غوث عيسى إلهي بحرمة حضرت سيد نور عيسى إلهي بحرمة حضرت حجة الإرفان جمال عيسى رحمهم الله. إلهي بحرمة حضرت سيد الكون محمد صلى الله عليه وسلم. آمين. إلهي بحرمة حضرت سيدنا حضرت علي كرم الله وجهه. آمين. إلهي بحرمة حضرت حسن بصري رحمه الله. إلهي بحرمة حضرت عبد الوالدين. إلهي بحرمة حضرت فضيل بن عياض. إلهي بحرمة حضرت سلطان إبراهيم وجههم رحمهم الله. إلهي بحرمة حضرت سليم بن حذيفة المرعشي. إلهي بحرمة حضرت أمين بن عبيد البصري. إلهي بحرمة حضرت موسى علي الدنيوي رحمهم الله. إلهي بحرمة حضرت أبي إبراهيم أبي إسحاق سامي. إلهي بحرمة حضرت سيدنا النبي أحمد. إلهي بحرمة حضرت أبي محمد الشيخ رحمهم الله. إلهي بحرمة حضرت ناصر الدين أبي يوسف. إلهي بحرمة حضرت قطب الدين مولود الشيخ. إلهي بحرمة حضرت حاجي شريف جنداري رحمهم الله. إلهي بحرمة حضرت حاجة عثمان هارون رحمهم الله. إلهي بحرمة حضرت حاجة الشكميري رضي الله تعالى عنه. إلهي بحرمة حضرت قطب المختار كافي. إلهي بحرمة حضرت فريد بن شبت. إلهي بحرمة حضرت محمود النجام الدين محبوب. إلهي بحرمة حضرت نصير المحمود رحمهم الله. إلهي بحرمة حضرت نصير الدين محمود. إلهي بحرمة حضرت حاجة بندي نواز حسين. إلهي بحرمة حضرت جمال الله تعالى. إلهي بحرمة حضرت شاه كمال. إلهي بحرمة حضرت ميراج شمسي الأستاذ رحمهم الله. آمين. إلهي بحرمة حضرت سيد برهان. إلهي بحرمة حضرت حاجي إسحاق. إلهي بحرمة حضرت راجي محمد. إلهي بحرمة حضرت ولد إحساني رحمهم الله. إلهي بحرمة حضرت سائر هداية الله عيني. إلهي بحرمة حضرت سيد كمال البخاري رحمهم الله. إلهي بحرمة حضرت سيد جمال. إلهي بحرمة حضرت سيد محمد كامل. إلهي بحرمة حضرت سيد كمال. إلهي بحرمة سيد برهان الدين. إلهي بحرمة سيد برهان الدين رحمهم الله. إلهي بحرمة حضرت سلطان محمود الله تعالى. إلهي بحرمة حضرت محمد كمال الله تعالى. إلهي بحرمة حضرت روش عيسى. إلهي بحرمة سيد نور عيسى. إلهي بحرمة حجة الإرفان جمال عيسى رحمهم الله. إلهي بحرمة سيد الكون محمد صلى الله عليه وسلم. إلهي بحرمة خليفة رسول أبي بكر الصديق رضي الله تعالى عنه. إلهي بحرمة حضرت محمد محيط الدين العربي رحمهم الله. إلهي بحرمة حضرت روش عيسى روسي رحمهم الله. إلهي بحرمة حضرت سيد نور عيسى رحمهم الله. إلهي بحرمة حضرت حجة الإرفان
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. போன ஈசா சுவாபுடைய சுவாபை நம்முடைய வழிமார்களுக்கு எத்துவீங்க, குறிப்பாக உடைய ஷேக் நாயத்துக்கு எத்துவீங்க. மேலும் ஒரு பீர்பாயினுடைய சொந்த ரசீத் ஜமாலி அவருடைய சொந்தக்காரர் ஃபாரூக் ஃபைசி அவருடைய ரூஹுக்கு ஏற்றி வைப்பதாக நீ செய்யுங்க. குறிப்பாக மிஸ்கினுடைய மாமியார் என்னுடைய பீவியுடைய அம்மா ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, அவங்களுக்காக நீயும் துவா செய்யுங்க. அல்லாஹ் ஷரஃபா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم وصل صواب ما قرأناه من كلامك العزيز إلى روح سيدنا وشفينا وقرة أعيننا صلى الله عليه وسلم ثم إلى أرواح الأنبياء والأولياء والشهداء والصالحين ثم إلى أرواح شيوخنا من شيوخ القادرية چشتية نقشبندية سهروردية كبرية ويسية نورية رضوان الله تعالى عليهم أجمعين. ثم خصوصا إلى روح شيخنا ومرشدنا ومربينا نور الله مركزه وخصوصا إلى روح عمر عامر كليم شاه رضي الله عنه وظهور شاه رضي الله تعالى عنه وحضرت فيضي شاه رضي الله تعالى عنه وحضرت رفيق شاه رضي الله تعالى عنه. ثم خصوصا إلى روح أمنا وإخواننا حضرت صحبي شاه رضي الله تعالى عنه وحضرت ثبوت شاه نور الله مراقده ونور الله مرقده. اللهم انفعنا بعلومهم وفيوزهم وأسرارهم وبركاتهم. ثم خصوصا إلى روح أختنا نور الله مرقدها اللهم اغفرها وارحمها وعنس وحشتها ونور قبرها يا أرحم الراحمين. اللهم اجمع بيننا وبينهم في دار القرار. ثم إلى أرواح أقربائنا وأجدادنا وجداتنا وأعمامنا وعماتنا وأخوالنا وخالاتنا وأعمامنا وعماتنا وإخواننا وأخواتنا رضوان الله تعالى عليهم أجمعين. وخصوصا إلى أرواح المريدين والمريدات والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. ثم خصوصا إلى روح فاروق فيزي غفر الله له. اللهم اغفره وارحمه وعنس وحشته ونور قبره يا أرحم الراحمين. ثم إلى أرواح من ماتوا في طريقتنا إلى يومنا هذا من مشايخنا العظام وأوليائك الكرام ومريدنا العظام. اللهم اغفرهم وارحمهم وعنس وحشتهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لنا وارحمنا وعافنا واعف عنا يا أرحم الراحمين. اللهم إنا نسألك بحرمة هؤلاء المذكورين أن تقضي حوائجنا حاجات الدنيا والآخرة وأن تقضي ديوننا ديون الدنيا والآخرة وأن تيسر أمورنا أمور الدنيا والآخرة وأن تشفي أمراضنا أمراض الدنيا والآخرة تقضي ديوننا يا أرحم الراحمين. وأن ترزقنا الاستقامة على سنة نبينا صلى الله عليه وسلم وأن ترزقنا الاستقامة على مسلك شيخنا ومشرب شيخنا ومزاق شيخنا نور الله مركزه. وأن ترزقنا خير الدارين وأن ترزقنا خير الدارين. اللهم وفقنا لما تحب وترضى. اللهم ارزقها وارزقنا زيارة نبينا زيارة الحرمين الشريفين زيارة الحرمين الشريفين. اللهم تقبل حجها. اللهم اجعل حجها مبرورا. اللهم اجعل حجها مقبولا. اللهم اجعل حجها مقبولا. اللهم اجعل حجها مبرورا. اللهم وفق لها لحج بيت الله. اللهم وفق لها لحج بيتك المحرم. اللهم وفق لها لحج بيتك المحرم.
اللهم وفق لها لزيارة نبينا صلى الله عليه وسلم. اللهم سهل لها أمرها، اللهم يسر لها أمرها، اللهم كن معها يا أرحم الراحمين، اللهم كن معها يا أكرم الأكرمين. اللهم اغفر لنا بحرمة هؤلاء المذكورين. اللهم سهل أمور الحاجين في هذه السنة كلها. اللهم يسر لهم، اللهم يسر لهم، اللهم نفس كربتهم، اللهم سهل مدخلهم، اللهم سهل مخرجهم يا أرحم الراحمين. اللهم اغفر لنا بحرمة الحاجين، اللهم اغفر لنا بحرمة الحاجين في هذه السنة، في هذه السنة يا أرحم الراحمين. اللهم ارحمنا، اللهم اقضي ديوننا واشفي أمراضنا بحرمة الحاجين. اللهم زكي نفوسنا وصفي قلوبنا وجلي أرواحنا وخلي أسرارنا وملأ فينا نورا بحرمة الأولياء، بحرمة الأبدال والأخطاب وبحرمة الأغواث. اللهم استعملنا في سنة نبينا صلى الله عليه وسلم وفي مشرب شيخنا رضي الله تعالى عنه وفي مسلك شيخنا رضي الله تعالى عنه وفي مزاق شيخنا رضي الله تعالى عنه. اللهم آت نفوسنا تقواها وزكها وأنت خير من زكاها، أنت وليها مولاها، إنك على كل شيء قدير. اللهم أجر مدرستنا إلى يوم القيامة لإظهار دين محمد صلى الله عليه وسلم. اللهم ارزق لي هؤلاء الطلبة الكرام ولأساتذتنا العظام العافية والسلامة والصحة والإخلاص في خدمة الدين، والإخلاص في خدمة الدين، واليسر في خدمة الدين، والسهل في خدمة الدين. اللهم ارزق لهم الطاقة في خدمة الدين، وأيدهم بالأرواح المقدسة، وأيدهم بالأرواح المقدسة. اللهم أيدنا بالأرواح المقدسة في خدمة دين نبينا صلى الله عليه وسلم، في امتثال أوامرك واجتناب نواهيك يا الله يا رحمن يا رحيم. ربي إني لما أنزلت إلي من خير فقير، فوض أمورنا إلى الله. اللهم اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. ربي إني ما أنزلت إلي من خير فقير، وفض أمورنا إلى الله، إن الله بصير بالعباد. صلى الله على النبي عليه وسلم مسلما كثيرا كثيرا. الحمد لله رب العالمين. صلى الله على